27 நட்சத்திரங்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி குமாரர்கள். இவர் பேரு நசத்தியன், அப்புறம் இவர் பேரு தசரன். இவங்க 2 பேரும் சூரிய பகவான் பசங்க தான். இவங்க 2 பேருமே இரட்டையர்கள். மகாபாரதத்துல வரக்கூடிய நகுலன் சகாதேவன் இவங்களோட பசங்க தான். குதிரைங்க இருக்கு, சரஸ்வதி தேவி இருக்காங்க, கிரீன் கலர் பிளவுஸ், அப்புறம் வெள்ளை கலர் வேஷ்டி கட்டியிருக்காங்க. குதிரை, அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி குமாரர்கள், எட்டி மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், துர்காதேவியோட நட்சத்திரம், யமதர்மன். யமதர்மன் பிறந்தது வைகாசி விசாகம் தான், ஆனா அவரோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இது நெல்லி மரம். அடுத்தது நம்ம அக்னி பகவான், கார்த்திகை நட்சத்திரம். இவரோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். ஆட்டுக்கிடா வாகனம். அத்தி மரம், அதாவது ஃபிக்குங்கிற ஒரு பழம். ரோகிணி நட்சத்திரம், பிரம்மதேவர். அன்னப்பறவை வாகனம். நாவல் மரம். நாவல் பழம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம். மிருக சீரிஷ நட்சத்திரம், சந்திர பகவான். திருவாதிரை நட்சத்திரம், ருத்ரன்னு அழைக்கப்படுற சிவபெருமான். சைன் போர்டுல எல்லாமே கொஞ்சம் பிளரா இருக்கு. இதுக்கான மரம் என்னன்னு எனக்கு தெரியல. செங்கருங்காலி. அடுத்தது புனர்பூசம், அதிதி தேவி, கருட வாகனம், மூங்கில் மரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். நம்ம பார்த்த குரு பகவான் பிருகஸ்பதிங்கிற வியாழன். அரச மரம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுள்யம். நாகராஜன் 2 கைகள்ல கத்தி வச்சுக்கிட்டும் மற்ற 2 கைகள்ல அபயம் வரத முத்திரை தாங்கியிருக்காரு. ஆயுள்யம் சர்ப்பராஜன். நாகராஜா ஆதிசேஷனோட நட்சத்திரம். புன்னை மரம். மக நட்சத்திரம், பித்திருக்கள். ஆல் மரம். பூரம், அரியாமா, பலாமரம். உத்திர நட்சத்திரம், பகன், அரளி மரம். விஷ்ணு மாதிரி சங்கு சக்கரம் ஏந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், சூரிய பகவான். வேல மரம், சவிதான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம், விஷ்ணு மாதிரி சங்கு சக்கரம் ஏந்திருக்காரு. ஆனா தேர்ல வராது, அதுவும் விலங்குகள் பூட்டாத தேர்ல. இவர் தான் துவஷ்டா, 12 ஆதித்யர்கள் ஒருத்தர். அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், வாயு பகவான். இவரை பத்தி தெரியும், கையில வால் கேடயம் ஏந்திருக்காரு. இவர் காற்றின் கடவுள்.
மருத மரம், விசாக நட்சத்திரம், நம்ம முருகப்பெருமானோட நட்சத்திரம், இந்திர பகவான், அக்னி பகவான், விலா மரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம், இவர்தான் மித்திரன், மகிழ மரம், அடுத்தது கேட்டை நட்சத்திரம், இந்திரன், பிராய் மரம், அடுத்தது மூல நட்சத்திரம். அஷ்டதிக்கு பாலகர்கள ஒருத்தரான இந்த நிருதி பகவானோட நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான். அஞ்சனை மைந்தன், கேசரி நந்தன், வாயு புத்திரன், பாரதி சூதனான ஹனுமானோட நட்சத்திரமும் இதுதான். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிருதி பகவானோட நட்சத்திரமும் இதுதான். கையில வால் கேடயம் ஏந்தி ஒரு ஆளு மேல படுத்து இருக்காரு பாருங்க. இதர மரம் மாமரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பூராடம், அபஜல தேவதை, அதாவது நம்ம கங்காதேவி, அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திராடன் நட்சத்திரம், விஸ்வே தேவர்கள் 2 பேர் இருக்காங்க. அடுத்தது அபிஜித் நட்சத்திரம், 28வது நட்சத்திரம். கையில ஒருத்தர் வந்து ஏதோ வச்சுக்கிட்டு இருக்காரு, ஓலைச்சுவடி எழுதிருக்காரு. அன்னப்பறவை வாகனம். இவர் அநேகமா சித்திரகுப்தனா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இவர் இல்ல. அடுத்தது திருவோண நட்சத்திரம், அதாவது நம்ம மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இவர் தான் மகாவிஷ்ணு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம், வசுக்கள், வன்னி மரம். அடுத்தது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம், வருண பகவான். வடம்பு இல்லாச்சி இது பாத்தீங்கன்னா வடம்பு மரம், இடும்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பூரட்டாதி, அஜய் ஏகபாதர், இது பாத்தீங்கன்னா அஜய் ஏகபாதர், சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் சேர்ந்துருப்பாங்க. அதுல சிவபெருமானுக்கு ஒரு கால் இருக்கும், அதுதான் இந்த அஜய் ஏகபாதர். பூரட்டாதி நட்சத்திரம், இதோட மரம் தேமா. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரத்தாதி. என்னென்ன நட்சத்திரம் எது? இதோட அதிதேவதை பாத்தீங்கன்னா அஹீர் புத்தினியர், அஹீர் புத்தினியர். 2 கையில சங்கு சக்கரம் ஏந்திருக்காரு.
லாஸ்டா ரேவதி நட்சத்திரம், பூஷன், இலுப்பை மாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.